பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருமான் இறைவனின் திருவிளையாடல்களையெல்லாம் நினைத்து நினைத்து மகிழ்ந்து பாடுகிறார். நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். நந்தம்பாடி அப்படிங்கிற ஒரு தலத்தில் நீ எப்படி தெரியுமா வந்த? 4 வேதங்களையும் ஓதும் அந்தணனாக வடிவம் கொண்டு வந்தாய். ஒரு காலத்தில் நல்ல வேதங்களை நன்கு கற்று உணர்ந்து உட்பொருள்களை உணர்ந்து அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யும் அளவிற்கு உள்ள அந்தணர்கள் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்களாம். அப்போ முனிவர்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருந்துதான். அப்போ சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார்களாம். அதனால் இவர் என்ன பண்ணார்? பெரும் கருணை கொண்டு இந்த வேதத்தின் நாயகனாகிய சிவபெருமான் தானே கீழே இறங்கி வந்தார். எப்படி? குருவாக வந்து இந்த வேதங்களை எல்லாம் உபதேசித்து விட்டு சென்றார். அந்த குருவாக நீ வந்தாயே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை தான் இவர் பாடுறார். அடுத்தது என்ன பாடுறார்னா, வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 100 1000 இயல்பினது ஆகி. நீ வேறு வேறு உருவத்தில் வந்த. இந்த உலகம் முழுக்க இருக்கிற ஜீவராசிகளை எல்லாம் பார்த்தா ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை நிறைய ஜீவன்கள் நீர் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, நீருளிலும் நிலத்திலும் வாழ்வன, பரப்பன, ஊர்வன அப்படின்னு மனிதன் வரைக்கும் நிறைய ஜீவன்கள் உருவாயிருக்காங்க. அதெல்லாம் யாரு? நீதானே. வேறு வேறு உருவம் கொண்டு இங்கு வந்து உதிக்கிறாய். அப்புறம் அந்த வேறு வேறு உருவங்களுக்கு வேறு வேறு இயல்பு இருக்குது, தன்மைகள் இருக்குது. அதையும் நீ ஏற்றுக்கொள்கிறாய். 100 100 1000 இயல்பினது ஆகி. 100 100 100 1000னா கோடிக்கணக்கான ஜீவன்களுக்குள்ள வந்து அதனுடைய சிறப்புகளையும் தன்மைகளையும் நீ உன்னுடையதாக ஆக்கிக்கிறையே அப்படின்னு வியந்து பாடுகிறார். ஏறு உடை ஈசன் இப்புவனியை உய்ய கூறு உடை மங்கையும் தானும் வந்து அருளி. ஏறு உடை அப்படின்னா எருதை வாகனமாக கொண்ட ரிஷப வாகனத்தில் நீ வருகிறாய். ஈசனான நீ வருகிறாய். எதற்காக வருகிறாய்? இந்த புவனியை உய்ய, இந்த உலகை உய்விக்க, உலகில் வாழும் ஜீவராசிகளை காத்து ரட்சித்து கரையேற்றுவதற்காக நீயே பெரும் கருணை கொண்டு கீழே வருகிறாய். கூறு உடை மங்கையும் தானும் வந்து அருளி. நீ வரும்போது தனியாக வரல, உன்னில் பாதியான உமா பார்வதியோடு வருகிறாய், உமையாளோடு வருகிறாய். ஏன்னா அவங்க தானே பெரும் கருணை ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்குறவங்க. அதனால் நீ என்ன செய்த? உன்னில் பாதி கூறு உடை மங்கையும். மங்கை யாரு? சாட்சாத் உமா மகேஸ்வரி தான். அந்த பார்வதியை, அந்த உமையாளை நீ கூட்டிட்டு வர. மங்கையும் தானும், நீயும் தாயாரும் வந்து அருளி, நீ வந்து அருள்கிறாய். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்து ஆய் தான் எழுந்து அருளியும். நீ என்ன பண்ண? குதிரை வணிகன் மாதிரி வந்த, ரொம்ப சாமர்த்தியமாக. யாருக்காக? எனக்காக தான் வந்த. குதிரை வாங்க போய் நான் பாட்டுக்கு உன்னையே பரம்பொருளையே நினச்சி அந்த பொருள்களையெல்லாம் திருப்பணிக்கு செலவழித்து விட்டேனே. கோபம் கொண்ட மன்னன் ஓலை அனுப்பினானே. என்னை காப்பதற்காக நீ என்ன பண்ண? குதிரை வணிகனாக அல்லவா மாறிப்போனாய். வாத ஊரடிகளை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணார் சிவபெருமான்? குதிரைகளையெல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்து குதிரை வணிக தலைவனாக மன்னனிடம் வந்து, இந்தா குதிரையை வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்து கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போனார் இல்லையா? வேறு ஏதாவது மாறினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னாரு. ரொம்ப சதுர்பட அப்படின்னா சாமர்த்தியமாக. நீ சாதாரண நடிகன் அல்ல, மகா நடிகன். சதுர்பட சாமர்த்தியமாக சாத்தாய் தான் எழுந்து அருளியும். நீ வந்து குதிரைப்பாகனாகவே மாறி ஒரு வணிகன் மாதிரி மாறி என்ன பண்ண? குதிரையை மன்னனிடம் ஒப்புவித்து விட்டு போனாய் அப்படின்னு அதை நினச்சி உருகிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? வேலம் புத்தூர் விட்டு ஏறு அருளி கோலம் பொலிவு காட்டிய
கொள்கையும் அப்படிங்கிறார். அதாவது வேலம்புத்தூர் அப்படிங்கிற ஒரு சிவஸ்தலம். அங்கே உக்கிரகுமார பாண்டியனாக அவதரித்தாராம் முருகப்பெருமானே. அங்கே முருகப்பெருமான் ஒரு போர் புரியும் பொழுது அவர் வெற்றி பெறும் பொருட்டு சிவபெருமான் என்ன செஞ்சாராம், முருகப்பெருமானுக்கு ஒரு வேலை கொடுத்தாராம். அந்த வேலை கொடுத்ததோடு தன்னுடைய அழகான வடிவையும் காட்டினாராம். அதுவல்லவோ உன் கொள்கை. குமரன் வந்தாரே, எப்படி வந்தார்? உக்கிரகுமாரனாக வந்தார், பாண்டியனாக வந்தார். நீ என்ன பண்ண? உன்னுடைய குழந்தை குமரனுக்கு வேலையும் அளித்தாய், திருக்கோலத்தையும் காட்டினாய். உன்னோட அழகான திருக்கோலத்தையும், பொலிவு மிகுந்த அழகான திருக்கோலத்தையும் காட்டினாய் அப்படின்னு வேல் கொடுத்ததாக இந்த திருவிளையாடற் புராணத்தில் இந்த வரலாறு வருகிறது. வேல் அருளியதால் இந்த தலம் வேலம்புத்தூர் என்ற பெயர் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் திருவேலம்புத்தூர் அப்படின்னும் சொல்வாங்க. அங்கு நீ ஒரு நாடகத்தையே நடத்தி காட்டினாய் அப்படின்னு பாடுறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, தர்ப்பண மதனில் சாந்தம்புத்தூர் விற்பொரு வேடர்க்கு ஈந்த விளைவும் அப்படின்னா, சாந்தம்புத்தூர் அப்படின்னு இன்னொரு தலம் இருக்குது. அங்கே ஒரு வேடன் இருந்தான். அந்த வேடன் என்ன பண்ணுவானா, வில்லால் சண்டை போடுற ஒரு தொழிலை கொண்டவனாம். அவனுக்கு ஒரு சமயம் ஒரு போர் வீரர்கள் எதிர்த்து வரும்பொழுது அந்த வில் மட்டும் பத்தலையாம். அவன் என்ன பண்ணானா, அந்த வேடன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தானாம். அப்போ என்ன பண்ண, நீ சாத்தம்புத்தூர் என்னும் தலத்தில் வேடன் ஒருவன் உன்னை நோக்கி தவம் செய்தான். நீ என்ன பண்ண, அவன் அப்படி கண்ணாடியை பார்ப்பானா. அந்த நேரத்தில் சிவபெருமானாகிய நீ அந்த கண்ணாடியில் காட்சி கொடுத்தாயாம். கண்ணாடியில் அப்படியே பார்த்தா சிவபெருமானா நீ அப்படியே அந்த வேடனுக்கு காட்சி கொடுத்து, வேடன் என்னெல்லாம் கேட்டான், வில் மட்டும் எனக்கு பத்தாது, வாள் வேணும், சூலம் வேணும் அப்படின்லாம் கேட்டான். உடனே நீ என்ன பண்ண, இறைவனுக்கு அவன் விரும்பிய மாதிரியே காட்சியும் கொடுத்து எல்லா விதமான ஆயுதங்களையும் நீ நல்கினாய், தோற்றுவித்து உதவினார் அப்படிங்கிறது தான். தர்ப்பணம் அப்படின்னா கண்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணாடியில் தோன்றி காட்சியளித்து வில், வாள், சூலம் அப்படிங்கிற எல்லா ஆயுதங்களையும் நீ கொடுத்தாய். இது இல்லாமல் இன்னொரு பொருளும் சொல்கிறார்கள். சாத்தம்புத்தூருங்கிற ஊரில் வேடர்கள் எல்லாம் நிறைய வேத ஆகம பொருள்லாம் தெரியணும் அப்படின்னு கூட அவங்கெல்லாம் வேண்டிக்கிட்டதாகவும், நீ ரொம்ப பெருந்தன்மையோடு அவர்களுக்கு தீட்சா அந்தராட்சியான வேத ஆகம பொருளை கூட அனுகிரகம் செய்தாய் அப்படின்னும் சில வரலாறு சொல்கிறது. அதனால் இரண்டுமே ரொம்ப எப்படி பார்த்தாலும் இறைவன் தன்னுடைய அனுகிரகத்தை கொடுத்துருக்கிறார் அந்த வேடனுக்கு. அந்த கதையை தான் இந்த சாத்தம்புத்தூர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு திருவிளையாடலாக நினச்சி பாடுகிறார் மாணிக்கவாசக பெருமான். இப்படி திருவிளையாடல் விளையாடிக்கொண்டே இருக்கும் சிவபெருமானை இன்னும் நிறைய நம்ம பாடி கேட்டு படித்து வாசித்து நம்ம மனசுக்குள்ளே உணர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். இறைவனை வணங்குவோம், நல்லருள் பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.